நீங்கள் ஆது டிப்ளமுக்கு தயாராகிறீங்களா? அப்படி இல்லாட்டி நீங்கள் ஆது நிவோ இருக்காண்டு உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள விருப்பமா? இப்போ நீங்கள் சரியான இடத்துலான் இருக்கிறீங்கள். நாங்கள் இந்த வீடியோவில் ஆது நிலைக்குரிய 8 பிரெஞ்சு வசனங்கள் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வசனங்கள் உங்களுக்கு முழுமையாக அர்த்தம் விளங்கி சென்றால் உங்களுக்கு ஆது நிவோ இருக்குன்னு நாங்கள் சொல்லலாம். எல்லோருக்கும் வணக்கம், நான் தீபக். வாங்கள் தமிழில் ஓகே. அப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 8 வசனங்கள் சொல்லித்தரப்போகிறேன். ஆது நிலைக்குரிய 8 வசனங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆது நிவோக்கில் பயன்படுத்தக்கூடிய காலங்கள் எல்லாமே இதில் இருக்கும். அந்த மாதிரி 8 வசனங்கள். நான் ஒவ்வொன்று உண்டா அதற்குரிய விளக்கங்கள் எல்லாமே நான் தமிழில் அதில் இருக்கிறேன். வாங்க முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, முதலாவது வசனம். Il travaille dans l'informatique depuis 5 ans, mais il a décidé de changer de métier. இன்னொரு முறை சொல்கிறேன். Il travaille dans l'informatique depuis 5 ans, mais il a décidé de changer de métier. Okay? Alors, அதுக்கு என்ன அர்த்தம்? Il travaille என்றால் அவர் வேலை செய்கிறார். dans l'informatique. l'informatique என்றது அந்த தொழில்நுட்பத்துறையை சொல்கிறது. கணினி அறிவியல், தொழில்நுட்பம் அந்த மாதிரி. ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, அப்போ அந்த இன்ஃபர்மேட்டிக் ஐடி துறையில் அவர் வேலை செய்கிறார். மே il a décidé, ஆனால் அவர் முடிவெடுத்து விட்டார். il a décidé de changer de travail. ஓகே, changer de métier. பாபம், métier என்றால் தொழில். ஓகே, அவர் தொழிலை மாற அவர் முடிவெடுத்து விட்டார். ஓகே, ரெண்டாவது வசனத்தை பாபம். L'année dernière, il a commencé à apprendre le français parce qu'il veut déménager en France. L'année dernière, il a commencé à apprendre le français parce qu'il veut déménager en France. L'année dernière, l'année dernière, கடந்த வருடம். ஓகே, கடந்த வருடம். L'année dernière, il a commencé, அவர் தொடங்கினார். இறந்த காலம், passé composé. ஓகே, l'année dernière, il a commencé à apprendre le français, பிரெஞ்சு மொழி கற்றுக்கொள்ள தொடங்கினார். எதற்காக? parce que என்றால் ஏனென்றால். parce que il veut déménager en France, என்றால் அவர் பிரான்ஸுக்கு இடம் மாற போகிறார், பிரான்ஸுக்கு வர போகிறார் என்ற காரணத்தினால் அவர் பிரெஞ்சு மொழி கற்றுக்கொள்ள தொடங்கினார். இந்த மாதிரி வசனம். இப்போ இதே உங்களோட நிலைமையும் இதாக இருந்தென்றால், நீங்கள் பிரான்ஸில் ஏற்கனவே இருக்கிறீங்கன்றால் சரி, இல்லை புதுசாக நீங்கள் வர போகிறீங்கனாலும் சரி, நீங்கள் பிரெஞ்சு மொழி கற்றுக்கணும் என்றால் நீங்கள் என்னுடன் இந்த உலகத்தில் இந்த மூலையிலிருந்தும் நீங்கள் படிக்கலாம். நான் ஆன்லைனில் ஃப்ரெஞ்சு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ என்னுடைய பாடங்கள் ஜூம் ஊடாக நடைபெறும். நீங்கள் என்னோட சேர்ந்து ஃப்ரெஞ்சு படிக்கணும் என்றால் அதற்குரிய விவரங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் எந்த டிப்ளமோ பாஸ் பண்ணாலும் சரி, A1, A2, B1, B2 என்ன நீங்கள் தொடர்பு கொண்டு என்னுடைய வகுப்பில் நீங்கள் இணையலாம். ஓகே, அடுத்த வசனத்தை பார்ப்போம். மூன்றாவது வசனம். Le week-end, il aime regarder des films tamouls avec ses amis parce que ça lui rappelle son enfance. இது ஒரு பெரிய வசனம். Le week-end, il aime regarder les films tamouls. Le week-end, il aime regarder des films tamouls. வார இறுதியில் அவருக்கு தமிழ் படங்கள் பார்க்க விருப்பம். avec ses amis, அவருடைய நண்பர்களுடன். parce que, ஏனென்றால் ça lui rappelle son enfance, என்றால் அவருக்கு அவருடைய சின்ன வயதை, அவருடைய குழந்தை பருவத்தை அது நினைவூட்டுகிறது. ça lui rappelle. இந்த இடத்துல ça lui rappelle, அந்த இடத்துல lui என்றது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோனோம் COE சொல்லுவோம். ஓகே, très bien. அடுத்த வசனத்தை பார்ப்போம். நாலாவது வசனம். hier il a fait très beau, alors il est allé se promener au parc près de chez lui. Hier, il a fait très beau, alors il est allé se promener au parc près de chez lui. நேற்று மிகவும் ஒரு அழகான நாளாக இருந்தது, வானிலை நன்றாக இருந்தது. அதனால் அவர் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பார்க்கில் போய் இப்படி உலாவினார், நடைபயிற்சி செய்தார்.
இந்த மாதிரி அர்த்தம். அலி 5வது வசனம். Il prend le bus tous les matins pour aller au travail, mais il préfère marcher quand il fait beau. Il prend le bus tous les matins pour aller au travail, mais il préfère marcher quand il fait beau. அவர் பஸ் எடுக்கிறார் ஒவ்வொரு காலையும் இப்படி வேலைக்கு போவதற்கு. மே என்றால் ஆனால் அவருக்கு நடக்க விருப்பம் இப்படி வானிலை நன்றாக இருந்தென்றால். ஓகே, மே. இந்த பார்த்த வசனங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனத்துக்கும் நான் ஒவ்வொரு இந்த வசனத்தை இணைக்கக்கூடிய சில சொற்கள் இருக்குது. ஓகே, அதை மறக்காதீங்க. அலி 6வது வசனம் 12 பார்ப்போம். J'habite dans un appartement au 3e étage avec ma famille et j'aime bien mon quartier. J'habite dans un appartement au 3e étage avec ma famille et j'aime bien mon quartier. நான் ஒரு அடுக்குமாடி வீட்டில் அடுக்குமாடி குடியிருப்பில் என்னுடைய குடும்பத்துடன் வசிக்கிறேன். எத்தனாம் மாடி? 3ஆம் மாடி. மற்றும் என்னுடைய வட்டாரம், நான் வசிக்கும் வட்டாரம் எனக்கு பிடித்துள்ளது. ஓகே, j'aime bien mon quartier. quartierனால் நீங்கள் வசிக்கும் பகுதியை தான் நாங்கள் quartierன்னு சொல்லுவோம். ஏரியான்ற மாதிரி சொல்லலாம். இந்த ஏரியா எனக்கு பிடிச்சிருக்கு, மிகவும் பிடிச்சிருக்கு. ஓகே, j'aime bien mon quartier. 7வது வசனம் என்னென்னு பார்ப்போம். Chaque matin, il boit du café et il lit les nouvelles sur son téléphone avant de partir au travail. Chaque matin என்றால் ஒவ்வொரு காலையும். ஓகே, எவ்ரி மார்னிங் என்ன மாதிரி சொல்லலாம் இங்கிலீஷில். Chaque matin, il boit du café et il lit les nouvelles sur son téléphone. ஓகே, இப்போ ஒவ்வொரு காலையிலையும் அவர் இப்படி காஃபே குடிக்கிறார் மற்றும் அவருடைய ஃபோனில் இப்படி நியூஸ் வாசிக்கிறார். ஓகே, il lit les nouvelles sur son téléphone avant de partir au travail. ஓகே, avant de partir au travail, வேலைக்கு போகிறதுக்கு முதல். avant de partir au travail. ஓகே, நீங்களும் அதை பயன்படுத்தலாம். avant d'aller au cinéma, avant de faire les devoirs, avant de parler avec mon mari, avant de faire, அதாவது ஒரு விஷயத்தை செய்வதுக்கு முதல் அப்படி சொல்லலாம். avant de மாதிரி சொல்லலாம். allez, கடைசி வசனத்தை பார்ப்போம். Quand il rentre fatigué du travail, il aime écouter de la musique et se reposer sur le canapé. Quand il rentre fatigué du travail, il aime écouter de la musique et se reposer sur le canapé. Okay. அப்போ அவர் வேலையிலிருந்து களைப்பாக வீடு திரும்பும்போது அவருக்கு இசை கேட்க விருப்பம் மற்றும் இப்படி ஒரு கனப்பையில் இருந்து அவருடைய கனப்பையிலிருந்து கொஞ்சம் ஓய்வெடுக்க அவருக்கு விரும்புகிறார். என்ன மாதிரி அர்த்தம். ஓகே, பாலா. அப்போ இந்த இடத்துல இந்த கோ பார்த்தீங்கன்னா பொதுவாக கோ என்றால் அர்த்தம் எப்போது. ஓகே, ஆனால் இந்த இடத்துல நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், நாங்கள் கால ரீதியாக நடக்கும் 2 செயலை கால ரீதியாக 2 செயலை நாங்கள் இணைச்சிருக்கிறோம். என்ன 2 செயல்? ஓகே, முதலாவது செயலை பாருங்கள். quand il rentre fatigué du travail, அவர் வேலையிலிருந்து களைப்பாக வரும்போது. ஓகே, வேலையிலிருந்து வரும்போது முதலாவது செயல். அப்போ வேலையிலிருந்து வரும்போது அவர் என்ன செய்கிறார், இப்படி இசை கேட்கிறார். இசை கேட்க விருப்பம் வீட்டில் எப்படி கனப்பையில் ஓய்வெடுக்க விருப்பம். ஓகே, அது 2வது செயல். ஓகே, இப்போ 2 செயலை நாங்கள் இணைப்பதற்கும், ஓகே, 2 செயலை நாங்கள் இப்படி ஒரு அந்த டைமில் இது செய்கிறோம் என்ற மாதிரி சொல்வதற்கும் நாங்கள் இந்த கோ என்றதை பயன்படுத்துவோம். ஓகே, அப்போ அதையும் நீங்கள் மறக்காதீங்க. ஓகே, பியான். அப்போ இந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு விளங்குதா, என்ன மாதிரின்னு எனக்கு கொமெண்ட்ஸில் தெரிவிங்கள். மற்றும் இங்கே பார்த்த வசனங்கள்லாம் நான் திருப்பி ஒரு முறை காட்டுறேன்னு பாருங்கள். மேலே ஒவ்வொரு வசனங்களாக இதில் இருக்கும். அதில் முதல்ல இருந்து 8வது வசனம் மட்டும். ஓகே, அப்போ இந்த வசனங்களை நீங்கள் மீண்டும் ஒரு முறை வாசித்து பாருங்கள். ஓகே, வாசித்து மட்டும் பார்த்தாது, நீங்கள் அதை போலவே உங்களுடைய வசனங்களை நீங்கள் தயாரிக்க முயற்சி செய்யுங்கள். ஓகே, என்னதான் நீங்கள் எவ்வளோ வீடியோ பார்த்தாலும் சரி, என்னதான் நீங்கள் புத்தகங்கள் வேண்டி படித்தாலும் சரி, நீங்களாக ஒரு ஃப்ரெஞ்சு மொழியை கதைக்கணும் என்றால், நீங்களாக அதை நீங்கள் பயன்படுத்தணும் என்றால், நீங்களாக அதை தயாரிக்க வேண்டும். ஓகே, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும். ஓகே, அப்போ தான் உங்களால் உண்மையாக முன்னேற்றத்தை பார்க்க முடியும். ஓகே, ஆது நிலைக்குரிய ஒரு 8 வசனங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நான் நம்புகிறேன்.
உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்ததா என்ற மாதிரி எனக்கு கொமெண்ட்ஸில் தெரிவிங்கள். மற்றும் மேலும் இதை போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நான் தீபக், இதனுடைய சேனல் ஃப்ரெஞ்சு கல்வி. நன்றி.